டாக்டர் அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையில கிருமிகள் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. கிருமிகள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த சர்ஜரி மட்டும் எந்த சர்ஜரியிலுமே 1% இருக்குது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 1 to 2% ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து எனி சர்ஜரியில் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுக்குறோம். அவ்வளோ க்ளீனான என்விரான்மெண்ட்டில் சர்ஜரி பண்ணுறோம். அவ்வளோ ஸ்டெரைல் ப்ரொசீஜர் மற்ற எல்லா சர்ஜரி பண்ணுறதை விடவும் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்டெரைலாக ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். நல்ல ஹை குவாலிட்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங் இப்போல்லாம் அட்வான்ஸ்டு ட்ரேப்பிங் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. லேமினார் ஃப்ளோ ஏர் கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. வாஷ் கொடுக்குறது எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஜாயிண்ட்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து வெரி வெரி மினிமல். ஸோ தட் இஸ் இன் பார் வித் ஆல் யூரோப்பியன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு இணையாக மிக மிக குறைந்த அளவு இன்ஃபெக்ஷன் வரவே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த கேஸுக்குமே 1% சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பட் நம்ம ஊர்லையும் சரி ஈவன் ஜெனரலாகவே பார்த்தோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் தாராளமாக தைரியமாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்.